ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் திருமூர்த்தி மலை. இது பார்த்திங்கன்னா உடுமலையிலேருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனமலையோட தொடரில் அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் உடுமலையிலேருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து 39 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஒரு சுற்றுலாத்தலம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரதுக்கான கரெக்டான கிளைமேட் வந்து நீங்கள் வெயில் காலத்துலேயோ குளிர்காலத்துலேயே வருங்க. மேக்ஸிமம் மழை காலத்தில் வரதை தவிர்த்துருங்க. ஏன்னா மழை காலத்தில் மேக்ஸிமம் இந்த இடம்லாம் வெள்ளம் வரும். அதனால் இந்த இடத்த பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் இங்கே நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஒரு குளிர்காலத்துலேயோ இல்லை வெயில் காலத்துலேயோ வந்தீங்கன்னா ஒரு லேசான சாரலோட ஒரு நல்ல கிளைமேட்டை வச்சு ஒரு நல்ல வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற கரெக்டான இடமா இருக்கும். இந்த கோயிலுக்கு ஏன் திருமூர்த்தி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கோயிலில் வந்து 3 மூர்த்திகள், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 மூர்த்தியோட சிலையை ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு திருமூர்த்தி மலை அப்படின்னு பேர் வந்துச்சு. இதில் மேலே ஒரு கோயில் இருக்குது, பஞ்சலிங்க கோயில் அப்படின்னு ஒரு கோயில். அந்த கோயில் வந்து டெய்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரதோஷம் அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட டைம் மாலை கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த கோயிலுக்கு போகிற பாதை இங்கே சைடில் மலையில் அமைச்சிருப்பாங்க. அதே வழியில் ஒரு அருவியுமே இருக்குது, திருமூர்த்தி மலை அருவி. அந்த அருவிக்கோட போகிற பாதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ நிறையா பார்க்குறதுக்கு காகித பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.